share capital. A company is an association of person who contribute money or money ஒருத்தர் பணமோ அல்லது பண மதிப்பில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. A common stock and use it for a common purpose. அதாவது ஒரு பொதுவான நோக்கத்துக்காக பண்ணக்கூடியது. In the words of Justice James என்பவர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, a company is an association of person united for a common object. ஒரு பொதுவான நோக்கத்தை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. Section 3 subsection 1 class 1 of the Companies Act 1956 சொல்லியிருக்குது. வந்து கம்பெனிஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1956 define a company as company formed and registered under this act. அதாவது பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபார்ம் தான் ரிஜிஸ்டர் பண்ண எதில் பண்ணுறோம் அப்படின்னாக்க கம்பெனிஸ் ஆக்டு 1956 படி தான் நம்ம பண்ணணும். ஏன்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கம்பெனிஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனி. இந்த கம்பெனியோட கேரக்டர் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன், இட் இஸ் எ வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் பர்சன். இது வந்து பார்த்திங்கன்னா தானாக உருவாக்கக்கூடிய அமைப்பு. செகண்ட் ஒன், இட் ஹேஸ் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி. தேர்ட் ஒன், இட் ஹேஸ் எ காமன் சீல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான முத்திரையோட இது வந்து செயல்படும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கனாக்கா அசைன்மெண்ட்டு சீல் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அப்படி அந்த கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு எம்பளம் கொடுத்துருக்குறாங்க. அந்த இதே இந்தியன் கவர்மெண்ட்னால் அதுக்கு ஒரு எம்பளம். அதே மாதிரி தான் இப்போ இந்த கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்குன்னு பார்த்திங்கன்னா தனி முத்திரையோட இது செயல்படும். ஃபோர்த் ஒன், இட் ஹேஸ் எ ப்ரொஃபெக்சுவல் சக்சஷன். Basis of public investment. First one, private companies. These are companies by its articles. First one, limit the number of members to 50. Private sector பொறுத்த வரைக்கும் லிமிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 50. Private the invitation to the public to subscribe their shares or debentures. Shares or debentures ரிசீவ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் ஒன், ரெஸ்ட்ரிக்ட் the transferability of the shares. Second one, public companies. These are companies other than the private company. பப்ளிக் கம்பெனிங்க பார்த்திங்கன்னா பொதுத்துறை நிறுவனம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 15% வந்து கவர்மெண்ட்டும் 49% ப்ரைவேட் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது வந்து பப்ளிக் கம்பெனிஸ். Kinds of companies, கம்பெனியோட வகைகள் and the basis of formation. First one, chartered companies. Those companies which are incorporated under a special character by a king, such as East Indian Company. Second one, statutory companies. These companies are formed by the special act of legislature of parliament like RBI. அது சட்டமன்றத்தில் அல்லது பாராளுமன்றத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தனி சட்டத்தை உருவாக்கக்கூடிய கம்பெனிஸ். இப்போ ஃபினான்ஸ் கம்பெனிலாம் உருவாக்குறோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக RBI கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கி அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். தேர்ட் ஒன், ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ். சச் கம்பெனிஸ் ஆர் இன்கார்பரேட்டட் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956 ஆர் வேர் ரெஜிஸ்டர்ட் அண்டர் தி ப்ரீவியஸ் கம்பெனிஸ் ஆக்ட். Shares are preference shares and equity shares. First one, preference shares which enjoy the preferential right as to dividend and repayment of capital in the event of winding up the company. Over the equity shares are called preference shares. The shareholder of preference shares will get a fixed rate of dividend. டைப்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அதாவது முன்னுரிமை பங்குகளில் என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஹியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். In case of the shares, the arrears of dividend and carried forward and paid out the profit and subsequent year. Second one, non-cumulative preference shares. If dividend not to accumulate and not to carry forward to the next year, அதாவது அடுத்த வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கிடையாது. தீஸ் ஆர் கால்டு நான் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இந்த இதில் வந்து ப்ராஃபிட் வருதுன்னா நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு வந்து இந்த இதில் நம்ம பண்ண போகிறது கிடையாது. தேர்ட் ஒன், பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்.
in addition to fixed dividend balance of profit after meeting equity dividend shared by some preference shareholder such as the participating preference share. Fourth one, non-participating preference shares. These shares get only a fixed rate of dividend. These do not get share in the surplus profit. Fifth one, redeemable preference shares. If preference shares are returned after the specified period to shareholders, these preference shares of redeemable preference shares, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 5 வருஷம் ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணுறோம், 10% ப்ரிஃபரன்ஸை 12% சொல்லிட்டு நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா நம்ம திரும்பி ஷேர்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியது. இதுதான் அதாவது ஸ்பெசிஃபைடு பீரியட், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா கொடுக்கக்கூடியதான் ரெடியூமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். சிக்ஸ்த் ஒன், கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். தி ஷேர்ஸ் ஆர் கிவன் the right of conversion into equity shares within specified period or at the specified date according to the term of issue. Equity shares. B. Equity shares. Equity shares are those which are not preference shares. Equity shares do not carry any preferential gain in respect of dividend or repayment of capital, so these are known as ordinary shares. There will be no fixed rate of dividend to be paid to the equity shareholder, and this rate may vary from year to year. In winding up, the equity capital is repaid last. However, equity shareholder get full voting power. ஈக்விட்டி ஷேர்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட ஒரிஜினல் ஷேர்ஸ், அதாவது 100% ஷேர் அப்படின்ட்டுருக்குன்னா அதில் 50% நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அது ஏன் ரிசீவ் பண்ணுற மட்டும் பணம் இருந்தால் பிரச்சனை இல்லை. பணம் இல்லைங்கிற பட்சத்தில் ஷேர்ஸை ரிசீவ் பண்ணி நம்ம நிதியை திரட்டுறோம். ஷேர்ஸாக இருக்கலாம், அது டிபெஞ்சராக இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஷேர்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் ஒன், ஆத்தரைஸ்டு ஆர் ரிஜிஸ்டர் ஆர் நாமினல் கேபிட்டல். It is the maximum amount of capital which the company is authorized to raise by way of public subscriptions. Authorized அங்கீகரிக்கப்பட்ட முதலீடு. Issued capital. Second one, issued capital, the part of authorized capital which is offered to the public for subscription called issued capital. பப்ளிக் கிட்ட இஷ்யூ பண்ணி, இது வந்து பார்ட் ஆஃப் வந்து authorized capital, இது பப்ளிக் கிட்ட இஷ்யூ பண்ணிவிட்டு நம்ம நிதியை திரட்டுறோம். Subscribed capital, that the part of issued capital, அதாவது நம்ம issued capitalோட ஒரு பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா subscribed capital, for which obligation are received from the public is called subscribed capital. நம்மளுக்கு தேவையான நிதியை திரட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் நம்ம இஷ்யூ பண்ணுறோம், அதன் மூலமாக அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம். இது வந்து சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். ஃபோர்த் ஒன், கால்ட் அப் கேபிட்டல், தட் எ பார்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். சப்ஸ்கிரைப் கேபிட்டலோட ஒரு பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா கால்ட் அப் கேபிட்டல் விச் ஹேஸ் பின் கால்ட் அப் ஆர் டிமாண்ட் பை த கம்பெனி இஸ் கால்ட் அப் கேபிட்டல். ஃபிஃப்த் ஒன், paid up capital, the part of called up capital. Called up capital ஒரு பகுதி தான் வந்து paid up capital which is offered and actually paid by the member is known as paid up capital. இப்போ நம்ம ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணுறோம், அந்த ஷேர்ஸ் ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ண அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணியிருப்பாங்க யாருன்னா ஷேர்ஸை வாங்குறவங்க. இது வந்து பார்த்திங்கன்னா paid up capital. Any unpaid amount of balance on the called up capital is known as unpaid up capital or calls in arrears. என்னென்னா கால்ஸுக்கு வர வேண்டிய பணம் நம்மளுக்கு வரல அப்படின்னாக்க அது வந்து பார்த்திங்கன்னா அன்பெய்ட் அப் கேபிட்டல்னு சொல்லலாம், அல்லது கால்ஸ் இன் அரியர்ஸ், நம்ம இஷ்யூ பண்ணதுக்கு பணம் தராமல் இருப்பாங்க. சிக்ஸ்த் ஒன், ரிசர்வ் கேபிட்டல். இட் இஸ் தட் போர்ஷன் ஆஃப் த அன்கால்டு கேபிட்டல் விச் இஸ் கால்ட் அப் ஒன்லி அட் த ஈவெண்ட் ஆஃப் கம்பெனி வைண்டிங் அப். அதாவது கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறப்ப எவ்வளோ கேபிட்டல் வந்து நம்ம ரிசர்வாக இருக்குது அப்படிங்கிறது இதில் பார்க்குறது.